இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். நேர்காணலில் தேர்வான முதல் கட்ட வேட்பாளர்களை வாழ்த்திய நடிகர் விஜய், நான் பெரம்பூருக்கு வரலாமாப்பா என்று அந்த தொகுதி நிர்வாகிகளிடம் ஜாலியாக கேட்டு அவர் போட்டியிடப் போகும் தொகுதியை சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் வரும் மே மாதம் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழகம் வெற்றி கழகம் கட்சியில் 4200 பேர் விருப்ப மனு கொடுத்திருந்தனர். முதல் கட்ட வேட்பாளர் தேர்வு சென்னை அடுத்த பனையூரில் நேற்று நடந்தது. அதில் 60 வேட்பாளர்கள் முதலில் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களிடம் அந்த தொகுதியின் முக்கிய பிரச்சனைகள், மக்களின் வாழ்நிலை மற்றும் தொகுதியில் மற்ற அரசியல் கட்சிகளின் நிலவரம் பற்றி கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து அவர்களை சந்தித்த அந்த கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து, உங்களை எல்லாம் நான் எம்எல்ஏக்களாக பார்க்க வேண்டும், நாம மக்கள் பணி செய்ய வந்துட்டோம், அதனால எவ்வளவு சிக்கல் நெருக்கடிகள் வந்தாலும் களத்தில் தைரியமாக இறங்கி வேலையை பாருங்க, அதற்காக தொடர்ந்து மக்களை சந்தியுங்கள் என்று பேசியிருக்கிறார். அவரது பெயரின் முதல் எழுத்தான பி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் வேலூர், விருத்தாச்சலம் என சில தொகுதிகளின் பெயர்களுடன் பெரம்பூரிலும் விஜய் போட்டியிடலாம் என்ற தகவல்கள் பரவியிருந்த நிலையில் அவர் நேற்று பெரம்பூர் தொகுதி நிர்வாகிகளிடம் பேசும்போது, நான் பெரம்பூருக்கு வரலாமப்பா என்று ஜாலியாக கேட்டிருக்கிறார். அவர்களும் உற்சாகமாக வாங்க என்று குரல் கொடுத்துள்ளனர். அவர் தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடலாம், இல்லை அடுத்த தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு, அதுவும் இல்லைன்னா மக்கள் சந்திப்பு கூட்டம் பெரம்பூரில் நடக்கலாம் என்று பேசப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் விஜயின் பெரம்பூருக்கு வரலாமாப்பா என்ற ஜாலியான கேள்வியால் வட சென்னை அரசியல் களத்தில் சூடு ஏற துவங்கியுள்ளதாக அவரது கட்சியினர் உற்சாகம் அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெரம்பூரில் நடந்த தமிழக வெற்றி கழகம் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அந்த பகுதி நிர்வாகிகள் நடிகர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று பேசியது குறிப்பிடத்தக்கது. அதனால் பனையூர் டு பெரம்பூருக்கு புது ரூட்டு போட தாவேகாவினர் தயாராகி வருகின்றனர். நன்றி, வணக்கம்.